வெல்கம் டு எம்ஜிஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம ஈஸியான கிச்சன் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து ₹1 ஷாம்பூ பாக்கெட்டை ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதும் என்கிட்ட ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது. அதில் நான் ஷாம்பூ வாட்டரை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஷாம்பூ வாட்டரை ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டேப் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஷாம்பூ வாட்டர் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் சமைச்சு முடித்தது அப்புறமா நம்ம கேஸ் ஸ்டவ் மேலே கரைகள் படிஞ்சிருக்கும். அது மேலே ஷாம்பூ வாட்டரை இப்படி ஸ்ப்ரே பண்ணி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அந்த கரைகள் எல்லாமே ஷாம்பூ வாட்டரில் ஊறி போயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி எடுக்கும்போது ஈஸியாக நமக்கு இந்த கரைகள் எல்லாமே போயிடும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. டிப் நம்பர் 2. இந்த மாதிரி பழைய ப்ரஷ் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ ஷாம்பூ வாட்டரை வச்சு க்ளீன் பண்ண முடியாத ஓரங்களில் இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பழைய ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்கும்போது ஈஸியாக நமக்கு அங்கே இருக்க கரைகள் எல்லாமே க்ளீன் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு. டிப் நம்பர் 3. நம்ம வீட்டு கிச்சனில் ஸ்டவ்வுக்கு மேலே இருக்க டைல்ஸில் இந்த மாதிரி கரைகள் படிஞ்சிருக்கும். இந்த கரைகளை நீக்கிறதுக்கு கூட நம்ம ஷாம்பூ வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரைகள் எங்கெல்லாம் படிஞ்சிருக்கோ அங்கே ஃபுல்லாக ஷாம்பூ வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி முடித்ததுமே ஒரு ஸ்க்ரப் வச்சு அதை ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி க்ளீன் பண்ணும்போது நம்ம டைல்ஸில் இருக்க அழுக்குகள் எல்லாமே போயிடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. டிப் நம்பர் 4. நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜை நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது நம்ம கை அச்சுப்பட்டு அங்கங்கே கரைகள் படிஞ்சிடும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நம்ம ஷாம்பூ வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் ஷாம்பூ வாட்டரை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு இப்படி துடைக்கும்போது அதில் இருக்க தூசுகள் எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸை. இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. டிப் நம்பர் 5. ஷாம்பூ வாட்டரை வச்சு ஈஸியாக நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரரை க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணதும் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. டிப் நம்பர் 6. நம்ம வீட்டில் இருக்க இண்டக்ஷன் ஸ்டவ்வை கூட ஷாம்பூ வாட்டரை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். ஷாம்பூ வாட்டர் எடுத்து இண்டக்ஷன் ஸ்டவ் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு நல்லா இப்படி தொடச்சி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இண்டக்ஷன் ஸ்டவ் புதுசு போல் மாறிடுச்சு. டிப் நம்பர் 7. இந்த மாதிரி நம்ம பேக்கெட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணும்போது பாதி யூஸ் பண்ணிவிட்டு மீதி பொருள்களை அப்படியே எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி நம்ம கிளிப்ஸ் யூஸ் பண்ணி ஃபோல்டு பண்ணி வைக்கும்போது அதில் இருக்க பொருள்களும் வீணாகாது. அதே சமயம் நமக்கு ரொம்ப நாளைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நான் ஃபோல்டு பண்ணி இதை நான் ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வைக்க போகிறேன். டிப் நம்பர் 8. இந்த மாதிரி கிளிப்ஸை அங்கங்கே வைக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம பொட்டு தீர்ந்ததும் அந்த அட்டையை தூக்கி போடாமல் இந்த மாதிரி கிளிப்ஸை ஃபோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 9. நம்ம வீட்டு கிச்சன் செல்ஃபில் நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுருப்போம். ஒரு பொருள் எடுத்து திரும்ப அந்த செல்ஃபில் வைக்கும்போது நியூஸ் பேப்பர் கிழிய வாய்ப்பு இருக்குது.
இந்த மாதிரி ஒரு இன்சுலேஷன் டேப் எடுத்து செல்ஃப் கூட சேர்த்து ஒட்டும்போது நியூஸ் பேப்பர் விலகாது. டிப் நம்பர் 10. நம்ம வீட்டில் ஸ்பூன்ஸை ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக் டம்ளர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் ஸ்பூன்ஸை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது மூலமாக நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் பார்க்கவும் நீட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.